இந்த மார்கழி மாசம் வந்துட்டுனாலே போதும், சரியான குளிர். ஒரு எந்திரிச்சு ஒன்னால ஒரு வேலை செய்ய முடியறது இல்லை. எந்திரிக்கணும், வீட்டை க்ளீன் பண்ணணும், குளிக்கணும், நேரமா கோலத்தை போடணும், அத்தனை வேலை கிடக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி கிளப்பி அமுச்சு விட்டுட்டு ஒருவா சாப்பிட்றதுக்குள்ள என்ன வேலை. காலையில செஞ்ச இட்லி அதுக்குள்ள ஆறி போயிட்டு அப்படி சில்லுன்னு இருக்குது. கீதா, ஏ கீதா, வாட்டி வாட்டி நெட்டவள்ளி. என்ன நாலு முடி இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறியாட்டங்குது, கோலங்கிழமெல்லாம் பழமாக்குதே. ஆமாம் நெட்டவள்ளி, மார்கழி மாதம் பிறந்துட்டுல, இனிமேல் டெய்லி கோலை போட்டு அதில் பூவை வச்சு இந்த மாதிரி விளக்கு வைக்கலன்னா அவ்வளோதான் எங்கள் மாமியா ஏறி ஏறி விட்டுரும். அப்போ உனக்கா கோலம் போட்டு இந்த மாதிரி பூ வச்சு விளக்கு வைக்கணும்னு தோணலை, உங்கள் மாமியாக்காரி ஏச்சு மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியும் வச்சுக்கலாம், நானாவும் பண்ணுவேன். என்ன அந்த குளூரில் எந்திரிச்சு நேரமாக குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாகுது. மற்றபடி இதெல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஆமாம், என்ன சொல்கிறிய, நீ எல்லாம் உடலாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டியா வேலையெல்லாம்? ஆமாம் நல்லபடி, நானும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்தேன். இல்லைன்னா எங்கள் மாமியார் சும்மா விடணுமே, ஒன்றாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே கிடப்பாங்க. நேரமாக எந்திரிச்சு பல்ல விளக்கத்துக்குள்ள விடவிடன்னு நடுக்கடிச்சிட்டு பார்த்துக்க. எந்திரிச்சு நேரமாக வாசலை கொட்டி சாணியை தெளித்து விட்றதுக்குள்ள கையில் விறுவிறுன்னு ஆயிட்டு. அப்புறம் அந்த கோலத்தை போட்டு 2 செம்பருத்தி பூவை நெட்டு விட்டு விளக்கு போட்டு நேரமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெய்ய காயலான்னு வந்தேன். கீதா, நெட்டவள்ளி இங்கத்தாங்கிறியா? நெட்டவள்ளி வாங்கக்கோ. அவளும் இப்போ தான் வந்தா, வேலையெல்லாம் முடிச்சுட்டாலாம். சரி கொஞ்ச நேரம் பேசிட்டுக்கலான்னு வந்தேன்னா. ஆமாக்கா, நான் இப்போ தான் வந்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் போர் அடிக்குது, அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது நாலு முடின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல உட்காந்துட்டு இருந்தால் தான் அந்த உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம்மா, இந்த மார்கழி வந்துட்டுனாலே அப்படித்தான், வெயிலாக பார்த்து ஓடி ஓடி உட்காந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உனக்கையா. வாங்கக்கா உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கிறீங்க? சாப்பிட்றீங்களா 2 பேரும்? நெட்டவள்ளி நீயும் அப்பயே வந்து சாப்பிட்றியான்னு கூட கேட்கல, மறந்துட்டேன். நான் சாப்பிட நெட்டவள்ளி, நீயும்? வேணா நாலுபடி, இந்த குளூருக்கு 2-3 டீ தூங்கி எந்திரிச்சத்துலேருந்து குடிச்சிட்டுனா பசி எடுக்க மாட்டேங்குது. எப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு 11 மணி வாக்கில் ஆகி போயிடும். சரி நெட்டவள்ளி, ஏக்க நின்றுட்டே இருக்கிறீங்களா? உட்காருங்களேன். இல்லைம்மா கீதா, வீட்டில் வேலை கிடக்கு. சரி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்த்துட்டு போகலான்னு ஒரு எட்டு வந்தேன். அப்படியே கடைக்கு வந்தேன். சரி நீயும் நெட்டவள்ளியும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன். சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலாம், அப்படியே ஒரு பேச்சு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பிள்ளைங்களும் எல்லாம் பள்ளிக்கூடம் கிளம்பி ஓடி போச்சுங்களா, எல்லாம் தின்னு வாக்கில் கை கழுவி விட்டு போயிருப்பாங்க. எல்லாம் பொறுக்கி போட்டு விளக்கி கழுவி அங்கங்கே துணியெல்லாம் சுட்டி போட்டிருப்பாங்க. பொறுக்கி போட்டு எல்லாத்தையும் துவைச்சி எடுத்து காய வச்சு மடித்து வச்சா தான் வந்து எடுத்து மாட்டுவாளுங்க. இன்னும் அம்பிட்டு வேலை கிடக்கு வீட்டில். நானும் இன்னும் துணி துவைக்கிற வேலை கிடக்கு தான், துவைக்கணும். இப்போதைக்கு வீட்டு வேலையை மட்டும் தான் முடிச்சுக்கிறேன். என்ன துணியை ஊற வச்சு அதெல்லாம் இன்னும் துவைக்கிறதுலாம் இன்னும் அப்புறமா தான் பண்ணணும். இப்போ தான் பனி இறங்கிட்டே இருக்குதுல, கொஞ்சம் வெயில் வரட்டுன்னு பார்க்குறேன். நல்லா கோலமெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக விளக்கெல்லாம் வச்சுக்கிறியே, சூப்பராக இருக்கிற பார்க்குறதுக்கு கீதா. இல்லை இன்னுமே பொங்கல் வர வரைக்கும் இப்படித்தான் கோலம் போட்டு பூ வச்சு கொஞ்சம் வாசலை அழகாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஆமாம், பொங்கல் முடிகிற வரைக்கும் தான் கீதா விட்டு அப்படி பார்க்க முடியும். அப்புறம் பொங்கல் முடிஞ்சிட்டுனா ஊரில் கிடக்கிற குப்பையெல்லாம் இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் கிடக்கும். ஒரு வாசலையும் கூட்ட மாட்டான், ஒன்றையும் கூட்ட மாட்டான். அவள் பாட்டுக்கு அவள் வாக்கில் இருப்பாள். இந்த 1 மாதத்துக்கு தான் இந்த மேக்கப்லாம். பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன் நெட்டவள்ளி. அடைச்சி வாய் மூடு. 2 பேரும் ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா? சரி எனக்கு வேலை கிடக்குது, என்னமோ பண்ணிக்கிட்டுருங்க. நான் போயிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே வரேன்.